குறைந்தபட்சம் 6, 8 மேல் மாடியில படிக்கிறோம். இந்த படிக்கட்டுல 4 முறை ஏறுறோம், 4 முறை இறங்குறோம். மொத்தம் இந்த படிக்கட்டை 8 முறை யூஸ் பண்றோம். அதனால எங்களுக்கு காலு வலிக்குது, களைப்பாவும் இருக்குது. நாங்க குரூப்பா உட்கார்ந்து காலும் வலிக்காம களைப்பாவும் இல்லாம எப்படி இந்த படிக்கட்டை சந்தோஷமா யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சோம். அப்பதான் எங்களுக்கு அந்த யோசனை வந்துச்சு. அந்த யோசனை என்னன்னா, எங்க வீட்டுல தேவையில்லா பெயிண்ட் இருந்துச்சு. அந்த பெயிண்டையும் பனைமரத்தை பிரஷ்ஷா செஞ்சோம். அந்த பிரஷ்ஷையும் பெயிண்டையும் பயன்படுத்தி நாங்க படிக்கட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம். பெயிண்ட் அடிச்சு நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் எங்க பாடத்துல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை எழுதி போடுவோம். கூட படிக்கிற பசங்க படிச்சுக்கிட்டே படிக்கட்டுல ஏறாங்க, இறங்குறாங்க. இது போல தினமும் புது புது வார்த்தைகளை எழுதி போறதால எங்க கூட படிக்கிற மாணவர்கள் சந்தோஷமா படிக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த படிக்கட்டுல ஏறும்போது எங்களுக்கு காலம் வலிக்கல, நாங்க களைப்பாவும் இல்லை. நாங்க இப்ப சந்தோஷமா படிக்கட்டுல படிச்சுக்கிட்டே ஏறோம், படிச்சுக்கிட்டே இறங்குறோம். நீங்க புத்தகத்துல மட்டும் படிக்கிறத நாங்க இந்த படிக்கட்டு மூலமும் படிக்கிறோம்.